அனைவருக்கும் வணக்கம். இனி நாம் இந்த பகுதியில் நம்மளுடைய பற்களில் படிந்திருக்கக்கூடிய கரை, சொத்தைப்பல், மேலும் பல்லாட்டம் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோம் ரெமெடி பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இப்போலாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சில கெட்ட பழக்கங்களால் அவங்களுக்கு அவங்களுடைய பற்களில் கரை படிது, மஞ்சள் நிற பற்களாக மாறுது, மேலும் சொத்தைப்பல் ஏற்படுது. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுக்கு அவங்க ஆளாகிறாங்க. இதனால் அவங்களுடைய மதிப்பு சமூகத்தில் குறைக்கப்படுது. ஒருத்தருடைய மஞ்சள் பற்களை பார்த்தாலே சில பேருக்கு அவங்கக்கிட்ட அசௌகரியம் ஏற்படும். அதனால் அவங்கக்கிட்ட அவ்வளோவா சிரித்து கூட பேச மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது யாருக்குமே அப்படி இருக்கிறது பிடிக்காது. இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுவே போதும். கண்டிப்பாக உங்களுடைய மஞ்சள் பற்கள், கரை பற்கள், சொத்தைப்பல் இது போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கள் சரி செய்யலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டிப்ஸை தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு 2 விஷயங்கள் தான் மெயினாக தேவைப்படுது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வேப்பிலை பொடி, அடுத்ததாக கருவேலை பட்டை பொடி. இந்த கருவேலை பட்டை பொடியை எத்தனை அளவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். மேலும் வேப்பிலை பொடியும் அதே அளவு தான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோடு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சால்ட்டை இதில் ஆட் பண்ணணும். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சால்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போது இந்த பேஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி ப்ரஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுடைய ஆள்காட்டி விரலில் கொஞ்சமாக இது தொட்டு நல்லா உங்களுடைய பற்களில் ப்ரஷ் பண்ணுற மாதிரி பண்ணணும். ப்ரஷ்ஷில் பண்ணக்கூடாது, உங்களுடைய கை விரல்களில் தான் பண்ணணும். மேலும் இதில் நம்ம வேப்பிலை பொடியை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுடைய பற்களில் இருக்கக்கூடிய மேலும் ஜெர்ம்ஸ், பாக்டீரியா இது போன்ற விஷயங்களை நம்மளுடைய வாயிலிருந்து அழிக்குது. மேலும் இது நீங்கள் ஒரு 3 வயதுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பல்லு சொத்தையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இதில் லெமனை கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த டிப்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல் அதிகமாக இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஆண்மை குறைவு நீங்க இந்த மருந்தை உட்கொள்வதால் ஆணுறுப்பு நீளமாகவும் பருமனாகவும் வளருவதோடு 1/2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை இல்லறத்தில் ஈடுபடலாம். சர்க்கரை நோய் குணமாக இந்த மருந்தை உட்கொள்வதால் 1 மாதத்தில் கட்டுப்படுவதோடு 6 மாதத்தில் முழுமையாக சர்க்கரை நோய் குணமாகும். உடல் எடை குறைய இந்த மருந்தை உட்கொள்வதால் 10 நாட்களிலேயே 2 முதல் 5 கிலோ வரை உடல் எடை குறையும். உடல் எடை கூட இந்த மருந்தை உட்கொள்வதால் 10 நாட்களிலேயே 2 முதல் 5 கிலோ வரை உடல் எடை கூடும். இந்த மருந்துகளை வாங்க வேண்டும் என்றால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு அழையுங்கள்.